இந்த வீடியோ யாருக்கு என்ற இந்த வீடியோ கடைசியில உங்களுக்கு விளங்கும். இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்ன ஒரு அட்வைஸ், இது உங்களை நீங்களே அனலைஸ் பண்றதுக்குரிய ஒரு வீடியோ. உங்கள்ட்ட இந்த 10ல எத்தனை இருக்குன்றது நீங்க பார்க்க வேணும் கட்டாயமாவே. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அர்ச்சுனா ராமநாதன் உங்களுக்கு 2 வருஷமா தான் தெரியும். ஆனா அர்ச்சுனா ராமநாதன் கடந்து வந்த பாதைகள் உங்களுக்கு தெரியவே தெரியாது. இதுல ஒருத்தன் இன்டெலிஜென்டா இருக்கணுமா இல்லையான்றதை எப்படின்றதை தீர்மானிக்கிறதுல நீங்க இன்டெலிஜென்டா இல்லையான்றதையும் அர்ச்சுனா ராமநாதன் இன்டெலிஜென்டா இல்லையான்றதையும் 10 ஸ்கோர்ல 10 விடயங்கள் சொல்ல போறோம். இந்த 10 விடயங்கள்ல உங்களுக்கு எத்தனை இருக்குன்னு பாருங்க. நீங்க யோசிப்பீங்க, ஓகேவாம் உழைக்கிறதுக்காக இந்த வீடியோ போடுறான், நல்ல இளம் சமுதாயத்தை மாத்தணும் ஒரு நல்ல எண்ணத்துக்காக. விழாலமடாப்பா டியோவா இருக்க போறீங்க படம் எடுத்துக்கொண்டு, விழாலமா இருக்க போறீங்க இப்படி டியோவா எத்தனை நாள் வேலை இல்லாப்பட்ட இதுல இருக்க போறீங்க. திங்க் பண்ணுங்க ராசா, இந்த வீடியோ போற நீங்கள் கடுமையா திங்க் பண்ணுவீங்க. வாங்க வீடியோ போவோம். வணக்கம், நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி. என்னடா இவருக்கு ஷர்ட் மடிக்கிறது கூட டைம் இல்லை, ஷர்ட் மடிச்சு கொண்டு தான் இவர் வீடியோ போடுவார். என்ன இவர் அவ்வளோ பெரிய ஆள் என்று நீங்கள் எனக்கு பேசுறது விளங்குது. ஷர்ட் மடிச்சு கொண்டிருக்கேன், ஷர்ட் கை மடிச்சு கொண்டிருக்கேன், எனக்கு விளங்குது நீங்க பேசுறது. எஸ், கொஞ்சம் டைம் ஷார்ட்டாக தான் இருக்கு. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 9 மணி அரசியல் அப்டேட். ஆனால் இது ஒரு வித்தியாசமான அரசியல் அப்டேட்டா இருக்கும். சில விஷயங்கள் எங்களோட சமூகத்துக்கு முக்கியமாக எந்த வயசுல உள்ள ஆக்களுக்கு லைஃப்ல டப்புன்னு நின்று சக்சஸா வார என்று யோசிக்கிற கனவே இருக்கு. ஒரு சீரியஸான ஒரு வீடியோஸ் போடுவோம்னு பார்த்தேன். ஒரு நாள் அரசியல் அப்டேட் போடுவோம், ஒரு நாளைக்கு மேபி உங்களுக்கு 60 வயசா இருக்கலாம் இந்த வீடியோ வீடியோ. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு சில நேரத்தில் 60 வயசா இருக்கலாம். பட் நீங்கள் இதோட அக்ரி பண்றீங்களா இல்லையான்னு கூட சொல்லலாம். இந்த வீடியோ இனிமே நான் இப்படியான சில வீடியோக்கள் போடையக்குள்ள அது டார்கெட் பண்றது யாருன்றால் இப்போ இருக்கிற யங்க ஜென்ரேஷனை லைஃப்ல ஒரு ஷார்ட் டைம்ல சக்சஸ்ஃபுல்லா அப்படி வாரது என்றதுக்கு சில ஃபேக்டுகளை நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள வேணும். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏனென்றால் இப்போ நாங்கள் அட்வைஸ் வீடியோ அது இதுகள் ஆணியல் கணக்கு பார்ப்போம். டெய்லி இந்த டிக்டாக்கை திறந்தாலே அட்வைஸ் வீடியோக்கள் அதுகள் இதுகள் கணக்க வீடியோக்கள் பார்ப்போம். பட் சில விஷயங்களை ப்ராக்டிக்கலா யாருமே கதைக்கிறதும் இல்லை, சொல்லித்தாரதும் இல்லை. எனக்கு ஒரு சின்ன கேள்வி, am I a successful man or not? இந்த அடிக்கடியே கேட்டுக்கொண்டிருக்கிற கேள்வி. அப்ப தம்பிராசா, நீங்க டாக்டருக்கு படிச்சு, நீங்க டாக்டரும் இல்லை, இப்ப அட்மினுக்கு படிச்சீங்க, அட்மினும் இல்லை, எம்பி அண்டிங்க 31ஆம் தேதி எம்பி போஸ்ட் போகுது. ஆர் யூ சக்சஸ்ஃபுல் பர்சன் அண்டு என்னோட நீங்கள் கேட்கறது விளங்குது. இன்றைக்கு நான் இந்த பாராளுமன்ற பதவியை விட்டுட்டு போற இந்த நாள்ல தமிழ், சிங்கள, முஸ்லீம் நல்ல மக்களுடைய மனசுல இருக்கிறது. நீங்க அதை யாருமே மறக்கல, சரிதானே? தூற்றவன் தூட்டி கொண்டேதான் இருப்பான், போற்றவன் போட்டி கொண்டேதான் இருப்பான். இன்னைக்கு நான் ரிசைன் பண்ற நேரத்துல பாராளுமன்ற செயலாளர் நாயகத்துல இருந்து அந்த ஹன்சன்னு சொல்லி நான் பேசினான் ஒரு நாள். சைக்கிள் கூட்டணியினுடைய லோயட்ட நண்பர் என்று சொல்லி ஹன்ச கூட கவலைப்பட்டது. டாக்டர் are you sure that you are going? Yes, I am going. ஸோ பாராளுமன்றத்தில் வேலை செய்கிற ஆக்கள், கேண்டீன்ல சாப்பாடு தாராக்கள், முன்னுக்கு செக் பண்ற போலீஸ்காரர், இப்படி நாங்கள் கேட்ல செக் பண்ற போலீஸ்காரர் இங்க வரைக்கும் செக் பண்ற போலீஸ்காரர் வரைக்கும் அவர்களுடைய மனசுல இருக்கிறேன். நான் இனம், மதம், மொழி கடந்து நான் அவர்களுடைய மனசுல இருக்கிறேன். அதோட நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இந்த 2 வருடங்கள்ல கடுமையாக ஒருவனுடைய மனதைரியம் சோதிக்கப்பட்டால், நான் இல்லைன்னு சொல்லுங்க மேல் பண்றேன். இந்த 2 வருடங்கள்ல ஒரு மனதைரியம் உண்டு அல்லது என்ன சொல்ற, இவ்வளவுதான் அடிச்சாலும் நாங்கள் நிப்பமடி என்றதை நின்று சோதிச்சு காட்டினால் நான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2 வருட வாழ்க்கைன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி. அந்த வெற்றிக்கு பின்னால பல ரகசியங்கள் இருக்கிறது. இன்றைக்கும் நான் தெற்குல அரசியல் கேட்டாலும் வெல்லுவேன், வாக்கு கேட்டாலும் வெல்லுவேன், வடக்குல பாராளுமன்ற தேர்தல் கேட்டாலும் வெல்லுவேன், கிழக்குல கேட்டாலும் வெல்லுவேன், மேற்குல கேட்டாலும் வெல்லுவேன், மத்தியில கேட்டாலும் வெல்லுவேன். எனக்கு எந்த யாருடைய லேபிளும் தேவையில்லை. அர்ச்சுனா ராமநாதன் என்கிற பேரே காணும் நான் வெல்றது. நீங்க சில பேருக்கு பயங்கர எரிச்சலா இருக்கும் இந்த வீடியோ பார்க்க. உங்களுக்கு சேர்த்தாண்டி இந்த வீடியோ போடுறேன். ஸோ நான் வெண்டுட்டன் என்று சொல்லி கனகாலம், சாவச்சேரியில் ஆரம்பிச்சது. அப்பவே நான் சொன்னேன், இப்படி வசதி தம்பி, நாங்கள் வெண்டிடம் என்று சொல்லி கனகாலம் பக்கத்துல ஒரு
ஒரு பேர்டு ஒரு ஆள் வந்து இருக்கிறார், நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, அந்த இடத்துக்கு நான் சேஃபான ஆட்கள் உங்களுக்கு தெரிய பாருங்க. இதுல இருக்கிறார் ஒரு ஆள் கருப்பு கலர்ல தெரியுதா? அது உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன். இதுல வந்து இருக்கிறார், இதுல நடுவுல அந்த இடத்துக்கு நாங்க ஒரு சேஃபான ஆட்கள். நாங்கள் யாரையுமே எதுவுமே செய்கிறே இல்லை, சரிதானே? யாரையுமே பாதிக்க பண்றதோ இல்லை, யாரையுமே நாசமாக்குறதும் இல்லை. கொஞ்சம் இருங்க, அப்படி இல்லை. இந்த வாரம் சும்மா குறைச்சி அந்த பேர்ட் வந்து பத்திரமா என்னுடைய ஒரு ஹண்டர். ஆனால் என்னுடைய இதுல வந்து இருக்கிறதுக்கு அந்த பேர்டுக்கு வந்து ஒரு பாதுகாப்பான ஆளுன்னு நான் தான். ஒரு வைத்தியரா படிச்ச நாங்கள், இந்த மருத்துவத்துறையில இருந்து நாங்கள் பாராளுமன்றத்துக்கு போயிருக்கிறோம். ஆரம்பத்துல எல்லாருடைய கவனத்தையும் ஈர்க்கிறதுக்கு சில டெக்டிக்களை பாவிக்கிறேன். ஸோ இப்போ போய்க்குள்ள எல்லாருடைய அடிமனசுலையும் நான் இருக்கிற நினைக்கல எனக்கு சந்தோஷம். இதோட நான் சாதாரணமாக போய் ஏதாவது ஆன்லைன் பிஸ்னஸ் செய்தா கூட என்னுடைய வாழ்க்கை பூர்த்தியாகி விட்டது. ஸோ இந்த வெற்றிக்கு பின்னால பல விடயங்கள் இருக்கிறது. இந்த மன தைரியத்துக்கு பின்னால, முகத்துக்கு முகம் கதைக்கிற தைரியங்களுக்கு பின்னால பல விடயங்கள் இருக்கிறது. நீங்கள் யோசிப்பீங்க, டாக்டர் நீங்கள் மட்டும் எப்படி இதை செய்றீங்கன்னு சொல்லி. ஸோ பல ஃபேக்டர்கள் வந்து நான் ஆழமாக சிந்தித்து சிலது செய்யறேன். நான் உங்களுக்கு இது சம்பந்தமாக சின்ன சின்ன வீடியோக்கள் போடுவோம்னு ஆசைப்படுறேன். லைஃப்ல ஷார்ட் டைம்ல சக்சஸ் ஆகிறதுக்கு என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு உதவியா இருக்குமான்னு நினைக்கிறேன். சில விடயங்கள் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவும் மாட்டீங்கள், ஏற்றுக்கொள்ளவும் மாட்டீங்க. நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போற சில விடயங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டீங்கள், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவும் மாட்டீங்கள். சமூகத்துல 98% இது அல்ல வழி என்று தான் நீங்க யோசிப்பீங்க. ஆனா ஒரு காலம் போய்களும் உங்களுக்கு அது விளங்கும். ஸோ இன்றைக்கு நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு வழிதான். நீங்கள் ஒரு சின்ன வீடியோ உண்டு, ஆங்கில வீடியோ உண்டு. நான் அதை எங்கேயோ தேடி எடுத்துனா கனாலத்துக்கு முன்னே அந்த வீடியோ போடுவோம்னு நினைச்சேன்னா, நீங்க ஒரு மோஸ்ட் இன்டெலிஜென்ட் மேன் அல்லது உமன் என்கிறத உங்களுக்கு தெரியாம இருக்கும் சில நேரங்கள். நீங்க ஒரு இன்டெலிஜென்டான ஆள் அல்லது ஒரு கேப்பபிளான ஆள் என்றதே உங்களுக்கு தெரியாம இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு 10 ரீசன்ஸ் உங்களை நீங்களே கேள்வி கேட்கக்கூடிய, உங்களை நீங்களே மிஷ பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு 10 விடயங்கள் தொடர்பாக இன்றைக்கு ஷோர்ட்டா கதைப்பம். இவையெல்லாம் இருந்தால் யூ ஆர் அன் இன்டெலிஜென்ட் பர்சன். நீங்கள் வாழ்க்கையில சிம்பிளா சக்சஸா வரலாம். இந்த 10 விடயங்களும் இருந்தால் வாங்கோ ஒன்றா பார்ப்போம். 10 signs you're more intelligent than you think. What if you're smarter than you realize? Most people think intelligence is about getting good grades or having all the answers. But psychology suggests that intelligence often shows up in ways people overlook. See how many of these signs describe you. 1. You question your own beliefs. Intelligent people don't assume they're always right. They're willing to challenge their own opinions. இந்த 10 விடயங்கள் என்னென்னன்ற பாப்போம். இந்த 10 விடயங்கள்ல மினிமம் 6 அல்லது 7 விடயங்கள் இருப்பீங்களா இருந்தால், அல்லது அவரேஜ் 5, பட் நீங்க இன்டெலிஜென்டாக இருப்பதாக இருந்தால் 6 அல்லது 7 விடயங்கள் இருக்க வேணும். அந்த 6 அல்லது 7 விடயங்களும் என்னடா திறமை 6 அல்லது 7 விடயங்கள் இருக்குதாக இருந்தால் நீங்கள் ஒரு இன்டெலிஜென்ட் மேனாக இருக்கலாம், சரிதானே? கனபேர் நினைக்கிறேன் என்றால் எங்களுடைய வாழ்க்கையில கூட ஸ்கோர் எடுத்தால் O லெவல்ல 10A, A லெவல்ல 3A, கேம்பஸ்ல what do you call that, டாப்ல கிளாஸ் அடிச்சு சூப்பர் கிளாஸ் அடிச்சு இல்ல செகண்ட் அப்பர் அடிச்சு இல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் அடிச்சு போனால் தான் இன்டெலிஜென்ட் கனபேர் நினைக்கிறார்கள். மெடிசின்ல டாக்டர் ஆவாரது, இன்ஜினியர் ஆவாரது. ஆனால் கனபேருக்கு அந்த பொட்டென்சியல் இருக்கும். ஒரு இன்டெலிஜென்ட் அதாவது ஒரு கெப்பாசிட்டி, ஒரு இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டி இருக்கும். பட் நாங்க விளங்கி கொள்றோம், எங்கள்கிட்ட அது இருக்கும், எங்களால் அதை செய்யலும் என்றதை நாங்கள் ஒரு நாளுமே விளங்கி கொள்றோம். சோ இந்த 10 விடயங்கள்ல முதலாவது விடயம் கேள்வி கேட்கு. என்னடா இப்ப முதலாவது போட்டோ உடனே அர்ச்சுனா ராமலாம் இவன் பிளான் பண்ணி இந்த வீடியோல செஞ்சுதான் போடுறான் என்று நீங்கள் நினைக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. இவன் பிளான் பண்ணி ஒரு வீடியோவை டிக்டாக்ல இருந்து எடுத்துட்டு அதை தனக்கு ஏற்ற மாதிரி போட்டு தான் பெரிய புடிங்கி மாதிரி போட்டு கொண்டிருக்கிறார் என்று யோசிக்கிறது அண்டர் இன்டெலிஜென்ட் இருக்கு. சோ இன்டெலிஜென்ட் அல்ல இன்டெலிஜென்ஸ், சரிதானே? சோ முதலாவது வந்து நாங்கள் எங்களை நாங்களே கேள்வி கேட்கிறோமா?
எந்த வாழ்க்கையில எப்பவுமே எனக்கு ஒரு டவுட் உண்டு வேறு. அது ஏன் இப்படி ஃபர்ஸ்ட் ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு பாராளுமன்றத்துல அது என்ன மண்ணாங்கட்டிக்கு இதுல ஸ்பீக்கர், இதுல சஜித் பிரேமதாசா, அதுல சீப், அது என்ன அது வெப்சைட்ல போட்டுருக்கீங்களாப்பா ஃபர்ஸ்ட் டேல இங்க எல்லாரும் இருக்கலாம்ண்டு. சோ வந்தவர்கிட்ட கேட்டதுல எங்க பேரொழி இருக்கா சஜித் பிரேமதாசன் ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு. ஸோ கொஸ்டின் யுவர்செல்ஃப். இதுல எப்படியான மட்டும் இல்ல டிசிசி மீட்டிங் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு. டிசிசி மீட்டிங்கள்ல என்னோட பல விடயங்கள் பல கேள்விகள் என்ன அறியாமலே எழும். நான் ஒன்றையுமே அக்செப்ட் பண்றேன். என் மைண்ட்ல ஏதாவது ஒன்று 10 பேர் வந்து படிப்பிப்பாங்களா இருந்தால் திங்க் டிஃபரன்ட்லி என்று சொல்வார்கள். வேறொரு விதமாக சிந்திச்சு பார்க்கலாம். எங்கட படிக்கிற நான் சொல்லுவாங்க படிச்சுதான் எக்ஸாம் பாஸ் பண்ணணும். நான் சொல்றேன் இல்ல படிச்சு எக்ஸாம் பாஸ் பண்றேன் அதுக்கு முறை இருக்கு. சில பேர் நடக்கப்பான் எந்த நாள் பார்த்தாலும் பாஸ்கெட் கோர்ட்ல நிப்பான், 4-5 கேர்ள் ஃபிரெண்ட்ஸோட நிப்பான். ஆனால் பார்த்தால் எப்படியோ பாஸ் பண்ணிடுவான். டாப் கிளாஸ் அடிக்கிறீல ஆனா பாஸ் பண்ணிடுவான். என்னண்டு உங்களுக்கு எல்லாம் கேள்வி இருக்கு. சோ திங்க் டிஃபரன்ட்லி, வேறு விதமாக திங்க் பண்ணலாம். என்னோட எப்பவுமே என்னோட ஒரு விடயம் ஒன்று வருகின்ற போது நான் அதை கேட்பேன் ஏன் என்கின்ற கேட்பு. வை ஐ ஆல்வேஸ் கொஸ்டின்ஸ் தி ரியாலிட்டி. வை நான் கேட்ட முதலாவது கேள்வி ஏன் நான் பாராளுமன்ற உறுப்பினராக வரையலாது. இப்ப நான் கேட்கிற கேள்வி ஏன் நான் ரிசைன் பண்ண கூடாது. விளங்கிச்சாங்க. எப்பவுமே எல்லா ஆடு மாதிரி அந்த அப்படி செம்மறி மாதிரி அப்படி இளகுமரன் சொல்லல செம்மறி மாதிரி ஒரே ட்ரக்லயே திங்க் பண்ணினீங்க என்றால் இப்படியேதான் இருப்பீங்க நீங்க. எல்லார் மாதிரி இப்ப எல்லாரும் சொல்லுவாங்க படிக்கிறதுக்கு ஒவ்வொரு முறை இருக்கு. நான் படிக்கிற விதம் வித்தியாசம். கடைசி 1 வீக் அடிச்சு கும்மி அதுக்கு படிக்கிறதுக்கு சில மெத்தட்ஸ் இருக்கு. நோட்ஸ் எல்லாம் முதலே சேர்த்து வச்சிருப்பேன். ஒரு வருடங்களுக்கு முன்னமே முதலே நோட்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சிருப்பேன். நாவே questions yourself. அதாவது வந்து உங்களை நீங்களே கேள்விங்க நீங்க பாக்கலையா பாராளுமன்றத்துல நான் போடுற கேள்வியில 27/2 ஆன்சர் பண்ண இல்லாம போடுற கேள்வியில பாக்குறீங்களா. டிசிசி மீட்டிங்ல நான் கேட்கிற கேள்வி ஏன் அப்படி எனக்கு தெரியல விளங்கப்படுத்தும். என்னுடைய மனசுல வேற ஒன்று இருக்கும் அதை நான் கேட்கிறேன். சோ முதலாக சிந்திக்க ஆரம்பிங்க ஏன் இது இப்படி இருக்குன்னு. அதை பைத்தியக்கார மாதிரி மீற பத்தி ஏன் சூரியன் மேலே இருக்கு மண்ணுகள் இருக்கலாம் தானே யோசிக்கிறாங்க. சூப்பர்கள் கொண்டே ஹாஸ்பிட்டல்ல விட்டுருவாங்க இல்ல அங்கோடையில விட்டுருவாங்க. இல்ல சில விடயங்களை ரியாலிட்டிய நாங்க எதிர்த்து திங்க் பண்ணி கேட்கிற மென்டாலிட்டி தான் கொஸ்டினிங் என்ற. நீங்க அப்படி ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறீங்க பட் எல்லாரும் ஒரே ட்ராக்ல தான் ஒரு ஒர்க் பண்றாங்க. பட் நீங்க ஷார்ட்டா செய்யலாம்னு திங்க் பண்றீங்களா இருந்தால் அந்த திங்கிங் ப்ராசஸ் அதுதான் முதலாவது. ரெண்டாவது என்னன்னு பார்ப்போம். 2. You enjoy learning new things. Your curiosity pushes you to explore ideas, skills, and topics that interest you. ரெண்டாவது விடயம் உங்களுக்கு விளங்கி இருக்குமா நினைக்கிறேன். You enjoy learning new things. சரிதானே. கியூரியோசிட்டி ஒரு புது விடயம் ஒன்றை லேர்ன் பண்றது. எந்த நாளுமே டாக்டரா இருக்க கூடாதா. பிறந்து பாஸ் அவுட் ஆகி எந்த நாளுமே டாக்டரா இருந்தாலும் என்னடா வாழ்க்கை இது. ஹாஸ்பிட்டலுக்கு போறோம் அதை பாக்குறோம், அதுக்கு பிறகு பேஷண்ட் பாக்குறோம், வாரம் தண்ணி அடிக்கிறோம், படுக்கிறோம், விடியெலும்பி ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். நான் ஒரு தடவை குட்டி குட்டி கதைகளோட இன்ட்ரெஸ்டா தான் நான் சொல்லுவேன். டென்டல் ஃபேக்கல்ட்டியில இருக்கீங்களா எனக்கு மெடிசின் கிடைச்சிச்சு வழக்குல. சுமந்திரன் வாதாடின வழக்கு. பட் எனக்காக வாதாடினா நான் போயில யாருக்கோ வாதாடி எனக்கு கிடைச்சிட்டு மெடிசின். ஸோ எங்கட ஹிஸ்டாலஜி மேடத்திட்டு கேட்டேன், மேடம் எனக்கு மெடிசன் கிடைச்சிருக்கு. ஷீ இஸ் மெடிக்கல் டாக்டர் பட் இங்க லெக்சரர் டென்டல் ஃபேக்கல்ட்டியில கேட்டேன் எடுத்துட்டேன். மேடம் எனக்கு மெடிசன் கிடைச்சிருக்கு. ஸோ வாட் கேன் ஐ டூ? ஷால் ஐ கோ டு மெடிசின் ஓ ஷால் ஐ ஸ்டே இன் டென்டல் ஃபேக்கல்ட்டி? டென்டல் கார் கோவிக்காதீங்களா ப்ளீஸ். மேடம் ஒரு வடிவான மேடம் இருந்தா 2006 யாருக்காவது ஞாபகம் இருந்தா ஞாபகம் இருக்கு. சோ மேடம் எனக்கு சொன்னது தச்சு வேலை செய்யற ஆக்கள் மாதிரி இந்த நேரம் கதிரை மேசை வாங்கு இதானே செய்யறது. தச்சு வேலை செய்யற ஆக்குற மாதிரி டென்டல் வேலை இந்த நேரம் பல்ல கிளீன் பண்றான் வேலை. அடுத்த பேஷண்ட் வா கிளீன் பண்ணு, அடுத்த பேஷண்ட் வா டூத் ஃபில் பண்ணு, அடுத்த பேஷண்ட் வா ரூட் ஸ்கேல் பண்ணு. இதுதான் வேலை. யூ கோ டு மெடிசின் ஸோ யூ வில் ஹேவ் லாட் ஆஃப் திங்ஸ் டு லேர்ன். கனவா போலாம், நியூரோ சர்ஜனா போகலாம், கார்டியோலஜிஸ்டா போகலாம், எண்டோக்ரைனாலஜிஸ்டா போகலாம், ஜூரோலஜிஸ்டா போகலாம், ஜீரனோப்ஸ் கன்சல்டனா போகலாம். ஸோ யூ கோ டு மெடிசின். மேடம் எனக்கு சொன்னது. ஸோ ஐ வென்ட் டு மெடிசின். நான் உடனே மெடிசின் போயிட்டேன். அன்னைக்கு எனக்கு மேடம் சொன்னா அந்த இந்த நாளும் தச்சன் மாதிரி டிக்கிரி ஒரே வேலையா ராசா டென்டல் இருந்து நீ செய்ய போறாய். சாகும் வரைக்கும் டென்டல் டாக்டருக்கு என்ன வேலைன்னு சொல்லுங்க. பாஸ் அவுட் பண்ண அப்புறம் 26 வயசுல 69 வயசுல ரிட்டையர் பண்ணி சாகும் வரைக்கும் பல்ல கிளீன் பண்றாங்க வேலை. ஸோ எனக்கு
புது புது விடயங்களை லேர்ன் பண்றதுல கடும் விருப்பம். நான் உங்களுக்கு சொல்றேன். நான் மெடிசின் படிச்சேன், பீடியாட்ரிக் டாக்டரா வேலை செஞ்சேன். அதுக்கப்புறம் அதான் அட்மினிஸ்ட்ரேஷன் செய்வோம். அட்மினிஸ்ட்ரேஷன்ல எம்எஸ்சியை படிச்சேன். அதுக்கப்புறம் யோசிச்சேன், சும்மா எம்எஸ்ஆ வந்து செய்யறது, இவங்களோட இழுப்பன் கேம் உண்டு, எடுத்தன் கேம் உண்டு, கேமத்தான் கேட்பீங்களா, நாங்களும் கேமத்தான் கேட்போம், அது வேற பிரச்சனை. அங்கே இருந்து திருப்பி எங்க வந்தேன், எம்பியா வந்தேன். இப்ப எம்பிஏ விட்டுட்டேன், வேற ஒன்றுக்கு போறோம், அதை நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். எம்பிஏ விட்டுட்டேன், சரிதானே. சேம் டைம் ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் மாஸ்டர்ஸ் முடிச்சேன். சம்பந்தமே இல்லாத ஃபீல்டு, மெடிசினுக்கும் சம்பந்தமே இல்லாத ஃபீல்டு. ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் மாஸ்டர்ஸ் முடிச்சேன். இன்னொரு பக்கத்தால மீடியா மேனேஜ்மெண்ட் கோல் பண்ணினாங்க. ஓகே, ஒருக்கா போய் மீடியா மேனேஜ்மெண்ட் படிச்சு பார்ப்போம் என்ன நடக்கணும். மீடியா மேனேஜ்மெண்ட் படிக்க போய் எம்எஸ்சி அதையும் படிச்சேன். எல்லாம் சாச்சரி வந்த நாசமா எனக்கு திடீர்னு ஒரு பக்கத்தா கிளம்பினா நாங்க லோயஸ் என்ன படிக்கிறான்னு நினைக்கிறீங்களா ராசா, மெடிசன் லோய எல்எல்பி. அப்ப என்ன செஞ்சேன், திருப்பி போய் எல்எல்பிஏ படிச்சேன். எல்எல்பிஏ படிச்சு கொண்டு உங்க 2 பேர் சைக்கிள்ல கட்டி இருக்கிறாங்க, நாங்க ப்ரொஃபசர் அப்படி இப்படின்னு திருக்கலாம் பொறா பரவலானா எல்எல்எம்ஐ முடிக்கிறேன் பரவலா. அதையும் டீக்கிங் யூனிவர்சிட்டியில எல்எல்எம்ஐயும் அப்ளிகேஷனை போட்டேன். போட்ட அப்புறம் எங்களோட ப்ரொஃப பார்த்த உடனே ஒரு ஆசையா போயிடுச்சு. யார உப்புல் சென்றத்தை பார்த்த உடனே ப்ரொஃப் சொல்லி வித்துருவேன். சார் பொறுங்க, சேர்ட்டே போய் கேட்டேன், சார் எந்த பெண்டிங் எம்எஸ்சி முடியுது, நான் எம்ஃபில் செய்ய பிஹெச்டி செய்யலாமான்னு. சார் சொன்னார், எஸ் யூ கேன் டூ இட், எனக்கு கீழே செய், நீ தீசிஸ் எழுது, என்ன உண்டு விருப்பமான சப்ஜெக்ட். நான் மெடிக்கல் லீடர்ஷிப். ஓகே, பிஹெச்டி தீசிஸ் எழுத தொடங்கி ஒரு 2 மாதத்துல சாவச்சேரிக்கு வந்துதான் ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஆசமா போய், அதையும் விட இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஹெச்ஆர்எம் பண்ணாங்க. எனக்கு அதை பார்த்த உடனே பயங்கர கடுப்பு. நான் சிஐபிஎம்க்கு, சார்ட்டர்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், சிஐபிஎம்க்கு போனேன். சார் ஸ்கோர் 4 என்ஜாய் லேர்னிங் நியூ திங்ஸ், கியூரியோசிட்டி, புதுசா அப்படி இருக்கும், இது புதுசா அப்படி இருக்கு, வேற விஷயத்துல இல்ல இந்த விஷயத்துல பாருங்க. சோ இந்த தன்மை உங்கள்ட்ட இருக்குமா இருந்த எந்த நேரம் டீச்சரா எந்த நேரம் டெவலப் பண்ணுறா, என்னடா வாழ்க்கை இது. இப்போ எல்எல்பியை படிங்கடாப்பா, ஒரு எல்எல்பியை படி, ஓப்பன் யூனிவர்சிட்டியில எக்ஸாம் எடுத்து எல்எல்பியை படி. அதை விட்டு எந்த நேரம் டீச்சரா, எந்த நேரம் ஆட்பாத்தியாகடா, ஆத்தாத்தி எந்த நேரம் ஏறி கொண்டு வந்த ஸ்கூல்ல நோ. அப்படி நான் நினைச்சா ஆர்ட் டீச்சரா போய் வேலை செய்யலாப்படாப்பா. ஆட்டுக்குமே சேர்மாருக்கு தெரியும் என்ன பற்றி. சோ ஆர்ட் டீச்சரா கொஞ்ச நாளை வேலை செய்வோம், அதை நம்ப மாட்டீர்கள். பிறகு பார்த்தால் இவங்க இந்த ட்ரெடிஷனல் ஆச்சரியன் கொண்டுட்டாங்க. ஸ்ரீலங்காவில் இருக்கிற FIAA IFAA இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் ஆச்சரிய அசோசியேஷன் மெம்பர்ஷிப் உள்ள ஒரே ஒரு நான் மட்டும் தானே ஸ்ரீலங்காவில். சரி, அதே 1.5 கோடி பெருமதியான போட் வேண்டி சேர்த்தேன். கிட்டத்தட்ட 5 வருஷத்துல இந்த லெதரை வெட்டி 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 அதை கதையை சொல்றேன். தொங்குது போயிடலாம், டஸ்ட் அடிச்சு போய் கிடக்குது. அதை என்ன பார்த்து சிரிக்குது, மச்சா எப்ப திருப்பி தூக்குவேன். அதுக்கப்புறம் ஹண்டிங் போனேன். சும்மா இருக்காது, காட்டுக்குள்ள போய் அந்த வீடியோ பார்க்க, அட்டே ஹண்டிங் போகணுமாடா, ஹேப்பிங் அடி ஓடும், ஹண்டிங் அந்தான காட்டுக்குள்ள ஹண்டிங். சரிதானே, இதுக்கு வேற செய்யற கொடுக்குறோம் பழக போடு போய். அதுக்கு பிறகு ஜோச்சன் ட்ரெடிஷனல் ஆர்ச்சரி சொசைட்டி என்ற ஒன்று இருக்குது, பேஸ்புக்ல போய் பாருங்க. போ அண்ட் அரோ, அமெரிக்காவில் செகண்ட் பெஸ்ட் கேம் வந்து போ அண்ட் அரோ. எனக்கு இந்த ட்ரெடிஷனல் ஆர்ச்சரியா பயங்கர விருப்பம். அச்சுனாண்டு பேரை வேற வச்சுட்டாங்களா. ட்ரெடிஷனல் ஆர்ச்சரியில யோசனை, ஏன் கிராஃப்ட்மேன்ஷிப் செய்யக்கூடாது, நாங்க ட்ராயிங் தானே செய்யறது, ஏன் கிராஃப்ட்மேன்ஷிப் செய்யக்கூடாது. சரி, பொறுவாரம் பண்ணாடின்னு போட்டு ஃபர்ஸ்டா போய் ஒரு லெதரை வேண்டி கொண்டு வந்து ஒரு பேர்ஸ் உள்ள கிடக்குது, பேர்ஸ் ஒன்று அடிச்சேன். எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு, we can do it. போயிட்டு அந்த லெதர் கிராஃப்டிங் சம்பந்தமான வெப்சைட் எல்லாத்தையுமே தேடினேன், ஸ்டடி பண்ணினேன். எட்சி செகண்ட் மோஸ்ட் செல்ல இந்த எட்சில போன் அரோ விற்கிற அந்த ஆர்ச்சரி ப்ராடக்ட் விற்கிற ஹேண்ட்மேட் கிராஃப்ட்ல செகண்ட் மோஸ்ட் செல்லர். அதால 1.5 கோடி பெருமதியான போன் அரோ வச்சு துவங்கி கொண்டு. ஏன்னா அந்த நேரத்தில் ஸ்ரீலங்காவில் பேப்பர் இல்ல, பேப்பர்ல $10,000 $20,000 சேரும். ஒரு நார்மல் சாமானிக்கு $200 $60,000. ஆனா இந்த ப்ரொடக்டிவ் கோர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு $20,000 $40,000 ஆகும் டிவோர்ஸ் அந்த நேரத்துல. ஓகே, டிவோர்ஸ் எடுத்து அதையும் என்ஜாய் பண்ணினேன். சரிதானே. ஓகே, நாங்கள் ஆன்லைன்ல செய்திருப்போம். வித்தியாசமா திங்க் பண்ணினேன். லேர்னிங் லெதர் கிராஃப்டிங்கடாப்பா, கொப்லர் என்று சொல்லுவாங்க, கொப்லர்ஸ், அதையும் செஞ்சேன். டாக்டரா இருந்தவங்க அதையும் செஞ்சேன். பழைய என்னுடைய பேஸ்புக்ல என்னுடைய நண்பராக இருந்தவங்க எல்லாருக்கும் தெரியும். நான் அடிக்கடி நான் இது அமெரிக்காவுக்கு அனுப்புறேன் என்று சொல்லி பேஸ்புக்ல படம் போடுறேன். சரிதானே. ஆம் கார்டு, குயிவர்ஸ், லெதர் பெல்ட், அது செஞ்சேன். So learn new things. Don't always ride the same motorbike.
இந்த நாள் பார்த்தாலும் அதே ஷர்ட், அதே இது, அதே கேர்ள் ஃபிரெண்ட். என்னடா வாழ்க்கை? இப்ப யார் சண்டைக்கு வரைக்கும் வர தெரியல. பட் லேர்ன் நியூ திங்ஸ் எக்ஸப்ட் தட் கேர்ள் ஃபிரெண்டிசம். அதை விட்டுட்டு ஜோக்கா சொன்னாரு, லேர்ன் நியூ திங்ஸ். யூ கேன் டூ இட். யூ குட் பி a pilot one day. Who knew that? So learn new things. உங்களுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி. இது ரெண்டாவது விடயம். உங்களுக்கு புது புது விடயங்கள் அறிய ஆசைப்படுறீங்க என்றால் you are an intelligent person, not me. Third. 3. You often feel like you don't know enough. The more intelligent you are, the more aware you become of how much there is to learn. நான் உங்களோட ஒரு உண்மையை சொல்லவா? நான் மிஸ் பண்ணின ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், மிஸ் பண்ணின சார்ட்டர்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், மிஸ் பண்ண அட்மினிஸ்ட்ரேஷனு, மிஸ் பண்ணின LLBA, PhDA உங்களுக்காகவே இழந்த இல்லை. இந்த வேலை யாருக்கு விளங்கும்னு சொல்லுங்க. நீங்க நினைக்கிறீங்களே குந்தையா பாஸ்கரனுக்கு இந்த வேலை விளங்க மாட்டேன், நாட்டுக்காக என்ன செய்தாய், இனி செத்துரு வேண்டாம், நான் எனக்கு என்னால வாழ போறது இல்லை. பட் நான் அந்த ட்ரக்ல போயிருந்தேன். என்னுடைய ஆரோக்கிய நண்பன் சொன்னான், உன்னுடைய பழைய சேர்மேர் சொல்லினம் உன்னை மறுபடியும் அட்மினிஸ்ட்ரேஷனை செய்யட்டுமா. The entire fraternity of medical administration is missing you என்று சொல்லிச்சினம். உன்னுடைய ரிசர்ச்சை கொடுக்க சொல்லிச்சினம். என்னுடைய ஆரோக்கிய நண்பன் இதை மெசேஜ் பண்ணான். கவலையா இருந்தது. பட் நான் வேற வீடியோ போடுறேன், உங்களுக்கு அது விளக்கம். அவசரப்பட வேண்டாம் நண்பா, கொஞ்சம் இரு. இதுல எனக்கு விஷயத்த சொல்ல இல்லாது. பட் I am on another track. I'm walking on another track. People are thinking I'm on this track, but I have transferred to other track for a long time before. So I'm walking on another track, walking on another plan. It's very difficult to understand me. நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கடா உங்களுக்கு வீடியோ போடுறேன். அந்த நேரம் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். சரிதானே? We are working on another track. I am on another track. I'm in an entirely different world. So we are not here. Physically we are here, but mentally we are walking on another track. Okay, so you will get to know. அது உங்களுக்கு கொஞ்ச காலம் போக தெரியும். ஸோ விஷயம் என்னண்டா, உண்மையாவே நான் எப்பவுமே ஃபீல் பண்றது, ஓகே அடி உங்களை இன்ஜினியர்ஸ் எங்களுக்கு தெரியாம என்னதோ படிச்சு வச்சிருக்காங்க, IT இன்ஜினியர்ஸ். பார்லிமெண்ட்டுக்கு வரைக்குள்ள ஃபீல் பண்றது இந்த எக்கனாமிக்ஸ் சம்பந்தமா தெரியாது. தர்ஷனும் நானும் போய் அவன் மாஸ்டர்ஸ் இன் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் MBA, நான் ப்ராஜெக்ட் மேனேஜர் மாஸ்டர்ஸ் செய்யணும். ஸோ அக்கௌண்டிங் படிப்பம். அக்கௌண்டிங் என்ன தெரியும் எனக்கு, ரீகன்சிலியேஷன்ல பேங்க் ரீகன்சிலியேஷன் எல்லாம் தெரியாது இல்ல. இருந்தும் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ன்றது பெரிய தொழில் தானே. சோ போய் இந்த வீடியோட கனவேருக்கு மண்டதாட்டம் போய் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீ ஜெயவர்தன பிரபல மட்டும்தான் சார்ட்டர்ட் அக்கௌண்டிங் போஸ்ட் கிராஜுவேட் செய்யலாம். ஸோ வி எக்ஸ்ப்ளோர் தட் ஆல்சோ. அது மட்டும் இல்ல, எனக்கு ஏதாவது ஒரு கையால ஒரு விடயம் கண்ணால பார்த்துட்டு அதை கையால செய்வோம், கண் பார்க்கறத கை செய்யணும்னு சொல்லி. சோ இந்த மென்டாலிட்டி உங்களுக்கு இருக்குமா இருந்தால் வித்தியாசமாக லேர்ன் பண்ணணும். ஐ ஹேவ் லாட் ஆஃப் புக்ஸ், மில்லியன்ஸ் ஆஃப் புக்ஸ் வெயிட்டிங் ஃபார் மீ டு ரீட். இவன் யாராவது என்ன படிச்சு ஜெயில போட்டீங்கன்னா எனக்கு அவ்வளவு சந்தோஷமடா. அப்ப புத்தகத்தை மட்டும் தான் தருங்க ப்ளீஸ். நான் கேட்கிற புத்தகத்தை மட்டும் கொண்டு வந்துட்டு போயிருங்கடா. சாப்பாடு இந்த விலையிலும் கூட சாகும் வரைக்கும் வாய்ச்சு கொண்டே இருப்பேன். ஸோ லேர்ன். இந்த நேரம் மண்டை ஸ்ட்ரிங்கா போய் அப்படியே பார்த்து கிடைக்கிறது வாழ்க்கை இல்லை. லேர்ன் நியூ திங்ஸ். வித்தியாசமான புத்தகங்களை போய் தேடி எடுத்து கொண்டு வாசிக்கிறேன். ஸோ அந்த தன்மை இருந்துச்சுண்டா யூ ஆர் மோர் இன்டெலிஜென்ட். இது இல்லையண்டா தயவு செய்து பிள்ளைக்கு இருக்காண்டா, அது பேருக்கும் மிச்சது கேளுங்க ப்ளீஸ். விட்டுட்டு போவாங்க இந்த வீடியோவை. 4. You prefer deep conversations. Small talk feels draining. You enjoy discussing ideas, psychology, life, and meaning. 4வது விடயம், நீங்க சில விடயங்களை ஆழமாக புரிந்து கொள்ள ஆசைப்படுறீங்கன்னு சொன்னால் யூ ஆர் இன்டெலிஜென்ட் மேன். சரிதானே? அதாவது டீப் கன்வர்சேஷன் என்றால் ஒரு அரசியல் கூட தெரிஞ்ச ஒரு ஆளோட ஆழமா கதைக்கணும். சாணக்கியன் என்ன செய்யறான், சுமந்திரன் என்ன செய்யறான், அர்ச்சுனா என்ன செய்யறான், ஆழமா திங்க் பண்றீங்களா? அதை விட்டு மேலாள நுனிப்புள்ள அர்ச்சுனாண்ட எடிட் பண்ணின வீடியோவை பார்த்துட்டு போறீங்கண்டா நீங்கள் முட்டாள். சரிதானே? இல்ல உன் அர்ச்சுனா என்ன சொல்ல வாரான் வீடியோவுக்குள்ள. ஏன் என்னுடைய வீடியோக்கள் மனதியால கணக்காக இருக்கிற நினைக்கிறீங்க? என்னுடைய பிரெயினுக்குள்ள இருக்கிறத உங்களுக்கு சொல்றதுக்கு சரியான கஷ்டப்படுறேன். அது உங்களுக்கு விளங்குதோ இல்லையோ? என்னுடைய வீடியோக்கள் பெரும்பாலும் 30 நிமிஷம் தாண்டி தான் இருக்கும். தமிழடியா மாதிரி 8 நிமிஷம் வீடியோ போடல. அதனால அதை உழைக்கிறது போற வீடியோ. ஐம் ஸ்ட்ரகிளிங் டு எக்ஸ்பிரஸ் வாட் ஐ ஃபீல். நான் என்ன கதைக்க போறேன்றத கித்தனத்தை வாழ்க்கை எந்த பேர் வேலாத்தி என்ன. சோ ஐம் ஸ்ட்ரகிளிங். கிட்டடியில ஒரு எக்ஸாம் ஒட்டுக்கு போனேன். அதுல ஒரு ஆப்டிடியூட் எக்ஸாம், ஒரு பேராகிராஃப் ஒன்றை தந்துட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணணும், எனக்கு எஸ்ஸே ஒன்று எழுதணும். அவ்வளவுதான் அந்த ஆப்டிடியூட் எக்ஸாம். ஏன்னா எக்ஸாமுக்கு எல்லாம் போறாண்டு எல்லாம் ஜூசிக் ஆயிக்கும்
ஐ வாண்ட் ட்ராக். ஸோ அந்த aptitude எக்ஸாம்ல மொனோலிங்குவல், பைலிங்குவல், ட்ரைலிங்குவல் இது சம்பந்தமா குழந்தை பிள்ளைகளுக்கு எப்பவுமே லாங்குவேஜ் 3-4 தெரியுமாண்டால் the brain works very fast, both side of the brains are working. We will talk in another video. இன்னொரு வீடியோல நாங்கள் பார்ப்போம். ஸோ சில விடயங்களை டீப்பா நீங்கள் ஆழமா இப்போ உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டோடயோ ஒய்ஃபோடயோ டீப்பா பாசமா நீங்க அந்த பேர்ட் திருப்பி வந்திருக்கிறாரு, அவருக்கு அவ்வளவு சந்தோஷம் உங்களோட வந்திருக்குது. ஸோ டீப்பா நீங்கள் ஏதாவது ஆழமா பார்க்க விரும்புறீங்கள், ஆழமா கேட்க விரும்புறீங்கள், ஆழமா சிந்திக்க விரும்புகிறீர்கள். சைக்காலஜி என்றா என்னண்டு இப்ப நான் ஒரு வீடியோ போட்டா 2000 பேர் தான் பார்ப்பாங்க ஃபுல்லா. தோஸ் ஆர் த இன்டெலிஜென்ட் பீப்புள். சிலர்களுக்கு சைக்காலஜி என்ன அந்த புட்டுக்கு மேல தேங்காய் பூ போட்டு செஞ்சா அந்த வீடியோ நல்லா இருக்குமான்னு சொன்ன அந்த வீடியோ இருக்குல்லவா, அங்க ஜேடி ரிவ்யூ போட்டுருக்கிறா வந்து தக்காளி பழத்துல ஒரு குழம்பாமண்டு அதை பார்ப்போம். அதுதான் 80,000 வியூஸ் போகும். எங்களுடைய சைக்காலஜி சம்பந்தமாக, எங்களுடைய டெவலப்மெண்ட் சம்பந்தமாக, எங்களுடைய ஃபியூச்சர் பிளான் சம்பந்தமாக இப்படி எப்படி இன்டெலிஜென்டா வர வீடியோ போட்டா பாருங்க 3000 தான் ஓடி இருக்கும். அந்த 3000க்கு மட்டும்தான் சில இதுல லேர்ன் பண்ற கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ தோஸ் பீப்புள் கேன் ஒன்லி லிசன். ஸோ நீங்க டீப்பா ஒரு விடயத்தை மனைவியோடையும் போய் டீப்பா ஆழமா கதைக்க விரும்புறீங்கள், ஆழமா சில விடயங்களை மேலால சும்மா கன்வர்சேட் பண்ணாம கதைக்காம டீப்பா ஒரு விடயங்களை தோன்றீங்க என்றால் யூ ஆர் an intelligent person. 5. You spend time alone. Solitude helps you think, reflect, and recharge. 5வது விடயம், நீங்கள் இன்டெலிஜென்டா இருக்கிறீங்களா, ஒரு இன்டெலிஜென்ட் பர்சனா இருந்தால் நீங்கள் ஒரு தனிமை விரும்பியாக இருப்பீங்க. கணக்க கோட்ஸ்களை நீங்கள் பாஸ் பண்ணி போயிருக்கலாம் யூடியூப்ல, டிக்டாக்ல. ஒரு தனியே இருந்து சாதிக்கிறவன ஒரு ஆணியும் புடுங்கல. அது ஸ்ரீதரனா இருக்கலாம், ஸ்ரீதரட்ட டீமா இருக்கலாம், மேபி கயந்திரமாட்ட டீமா இருக்கலாம், கஜேந்திரட்ட டீமா இருக்கலாம், என்பிபியா இருக்கலாம். ஒரு வாழ்க்கையில தனியா இருக்கிறவன் மாதிரியான ஒரு பலசாலி உலகத்திலேயே இல்லை. ஐ am divorced. I raised my children all alone. I have no father. I have no mother. I have no relatives for the sake. Like nobody is talking to me. We talk. அண்ணாமரோட காய்க்கிறேன், but they are not with us. So I live alone. So தனிய solitude என்று சொல்வார்கள். தனிய நீங்க இருக்கிறீங்களா இருந்தா you are so powerful. I cook myself. நான் என்னுடைய சாப்பாட்டை நான் தான் குக் பண்றேன். I enjoy things myself. வித்தியாசமா யோசிக்க வேண்டாம். That I don't do that alone. Okay. So ஒரு தனிமை விரும்பிய நாங்கள் எப்ப தனியே இருக்கிறோமோ அப்பதான் எங்களுக்கு சிந்திக்க தோண்டும், சிந்திக்க டைம் இருக்கு. எப்பவுமே யாரோட இருந்த அலட்டி கொண்டே இருந்த இந்த நேரம் அலட்டினா அடிக்கதான் சொல்லும் கால புத்தி. சோ எப்பவுமே எனக்கு ஒரு பாட்டுகளை கேட்டுக்கொண்டு தனியே இருக்கீங்களா, ஐ திங்க்ஸ் a lot. I'm overthinker. So I thinks a lot. I work things for 20 years later, not now. என்ன 20 வருடத்துக்கு அப்புறம் என்ன மாதிரி இருக்க போறோம்ன்றது I'm working on it. You don't believe. சரிதானே? சோ இது 5வது விடயம். 5வது விடயம் நினைக்கிறேன். தனிமை விரும்பி ஒரு சமூகத்துல தனிய வாழ பழகினவன எதுவுமே பாதிக்காது. நீங்க சமூகத்துல குளறினாலும் 112,000 ஃபாலோவர்ஸ் உள்ள பேஸ்புக் டிலீட் பண்ணி போட்டு 71,000 ஃபாலோவர்ஸ் உள்ள பேஸ்புக் டிலீட் போட்டு 16,000 பேஸ்புக்ல ஒன்றுமே போடாம என்னுடைய ட்ரெக்கை நான் மாத்திட்டேன். சோ தனிமையா நீங்க விரும்புறீங்களா, யூ ஆர் இன்டெலிஜென்ட் பர்சன். உங்களால தனியா சமைக்க எழுது, சாப்பிட எழுது, தனிய வாழ எழுது, தனிய துவைக்கிறது, தனிய வேக்கு போயில இருக்கு. யாருலையுமே நீங்க டிபெண்ட் இல்ல. என்னுடைய அரசியல் பயணத்தை பாருங்க, நான் யாருல டிபெண்ட் சொல்லுங்க, யாருல நான் டிபெண்ட் சொல்லுங்க. தி சிங்கிள் மேன் ஆர்மி. அடுத்தது பார்ப்போம். 6. You adapt quickly. Instead of resisting change, you learn how to adjust and move forward. 6வது விடயம், யூ அடாப்ட் குவிக்லி. ஒரு சில விடயங்களுக்கு பட்டுன்னு அடாப்ட் ஆயிட்டீங்கண்டா. உதாரணத்துக்கு நல்ல உதாரணம், நான் பாராளுமன்றத்துக்கு வரைக்குள்ள ஆரம்பத்துல என்ன போட்டு அடின்னு அடிச்சவங்க என்ன கதைக்கவே விடையில. பட் டைமோட ஐ ஃபவுண்ட் அவுட் ஹவு டு ஒர்க் இன் த பார்லிமெண்ட்ல வித் டைம். ஓகே, சஜித் பிரேமதாஸ் ஐயாவோட கதைச்சு கொண்டுதான் டைம் எடுக்கணுமா, வாய மூடிக்கொண்டு அடாப்ட் பண்றதுக்கு தயாராயிட்டோம். அதே நேரத்துல சமூக ஊடகத்துல
சில பேர் என்ன விமர்சிக்கல, ஐ அடாப்டட். என்னுடைய டேலண்ட், என்னுடைய அந்த ரூட்னஸ் ஐ சேஞ்ச். பீப்புள் சே டோன்ட் ஸ்பீக் பேட் வேர்ட்ஸ், ஐ ஸ்டாப். ஆக்க சொல்லிச்சு, நம் கெட்ட வசனங்கள் கதைக்காத. அண்ணா சொன்னான், இதை மாத்திக்கொள்ளு. அதை மாத்திட்டேன். இட் டூ டைம் எடுத்தது. 40 வருஷம் அப்படி இருந்தவன திடீர்னு இப்படியே மாத்திர சரியான கஷ்டம். சோ யூ அடாப்ட் குவிக்லி ஃபார் சம் நெசசரி. அதாவது சில தேவைகளுக்கு பட்டன்னு நீங்கள் மாறிக்கொள்றீங்களா? இப்ப நீங்கள் அமெரிக்காவில இருந்து வந்து 3-2 ஸ்ரீலங்காவில வாழ போறீங்கன்னா இங்க வந்துட்டு அப்படி இருக்கிறாரு. யூ அடாப்ட். So you are an intelligent person. Next. 7. You notice patterns others miss. You often connect ideas and recognize behaviors before others do. 7வது விடயம், நீங்க ஒரு நல்ல இன்டெலிஜென்டான ஆளா இருந்தீங்க என்றால் சில விடயங்களை நீங்க பட்டண்டு மேலால பார்த்த உடனே பிடிச்சு கொள்வீங்க. அதான் சொல்றார்கள், யூ ரெகக்னைஸ் பேட்டர்ன்ஸ் என்று சொல்றார்கள். அதாவது சில விடயங்களை பார்த்த உடனே, இப்ப மேபி உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட வெப்பமேன். இப்ப ஒரு இடத்துல ஒரு மோட்டார் பைக் ஒன்று புதுசா தந்திருக்காங்க. சிலது போய் எங்க கீ போடுறேன் ஒரு நாள் ஃபுல்லா தேடி நிற்கும். சில பேர் ஏறி இருந்துட்டு தண்டை பாடல பார்க்காமலே கீயை போடுவாங்க. வாழ்க்கையில இந்த மாதிரி பைக்ல மேபி ஹார்லி டேவிட்சன் பார்க்காம ஏறி இருப்பாங்க. சின்ன உதாரணமா சொல்றேன். அதாவது பேட்டர்ன்ஸ் ஒரு வித்தியாசமான விடயங்கள். இது வந்து கொஞ்சம் சைக்காலஜி, கொஞ்சம் ஆழமா. அதாவது வந்து இப்ப முக்கோணத்தையும் சதுரத்தையும் சேர்ந்து மச் பண்றதல்ல. இது சில டொட்டுகளை கனெக்ட் பண்ணணும். உங்களுக்கு எத்தனை ஆயிரம் வீடியோ நான் இதுல போட்டுருக்கேன்னு சொல்லுங்க. அரசியல்ல சில டொட்டுகளை கனெக்ட் பண்ணி, அங்க ஒரு டோட், இங்க ஒரு டோட், இங்க ஒரு டோட் இருக்கு. இதை கனெக்ட் பண்ற அந்த மென்டாலிட்டி. எத்தனை ஆயிரம் வீடியோ உங்களுக்கு நான் சொல்லிக்க, நீங்கள் பிறகு சொல்லி இருக்கிறீங்க. அந்த நேரம் டாக்டர் சொன்னார், கேட்கறீங்களாடா தரணி என்ன அடிக்கடி ஃபேஸ்புக்ல போடுவாடி, இதை தரடா டாக்டர் இப்ப கல்யாணத்துக்கு முன்ன சொன்னவர். ஸோ யூ ரெகக்னைஸ் சம் பேட்டர்ன்ஸ். லைக் அவர் அப்படி கதைக்கிறார், இவரும் அதே மாதிரி கதைக்கிறார். ஸோ தே ஆர் ஒர்க்கிங் இன் ஒன் பேஜ். ஒரே இடத்துல தான் இவங்க ஒர்க் பண்றாங்க, மாஸ்டர் பிளான். ஸோ அதை ஐடென்டிஃபை பண்றீங்கன்னு சொன்னா யூ பிகம் அ இன்டெலிஜென்ட் பர்சன். சின்ன உதாரணம் வந்து, இப்ப நல்ல உதாரணம் சொல்றேன். அண்மையில வந்து இந்த டிஓ மேர, டெவலப்மெண்ட் ஆபீசர்ஸ் மேர வேலையில படம் எடுக்கிறது மட்டும்தான் சரி என்று சொல்லி சீஃப் செக்ரட்டரி கதைச்சு அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் வந்து அந்த டொட்டை கனெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு ஞாபகம் இருக்க அறியாது, எங்களோட கவர்னர் இதுல 4 டிஓ மேர கூப்பிட்டு இன்கொயரி ஸ்டார்ட் பண்றதுக்கு நாங்க ரெடி என்று சொல்லி அவர் அங்க கூப்பிட்டு கதைச்சிருப்பார். அதுக்கு முதல் நாள் வந்து இளங்குமரன் வந்து மன்னிப்பு கேட்டா ஓகே, இல்லாட்டி இன்கொயரி கட்டாயம் ஸ்டார்ட் பண்ண தான் மட்டும் கதைச்சிருப்பாரு. டொட்டை கனெக்ட் பண்ணுங்க. 4வது டொட் நான் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கிறேன். சீஃப் செக்ரட்டரி அந்த ஆடிட் ரிப்போர்ட் அதுல தரவழிக்கிட்ட நேரத்துல கவர்னர் அதை ஒழிச்சிட்டார். அதை ஒழிக்க சொல்லி இவர் சீஃப் செக்ரட்டரியை ஃபோர்ஸ் பண்ணவர். அதே நான் உங்களுக்கு போட்டிருந்தேன். அதை அவன் தரமாட்டேன்னு கடிதம் போட்டு கடைசியா போய் சுகாதார செக்ரட்டரி போட்டு இப்ப நான் இங்கேயும் போட்டேன், பாராளுமன்றத்தை போட்டு இஸ் கமிங் டு பார்லிமெண்ட். ஸோ கனெக்ட் டொட்டுகளை கனெக்ட் பண்ணுவோம். சீஃப் செக்ரட்டரி தரமாட்டேன்றா, அவன் கொண்டே சொல்றா சுகாதார அமைச்சர்கிட்ட, அங்க வடக்கு மாநிலத்துல இருக்கிற லோக்கல் சுகாதார அமைச்சர்ல போய் வேண்டுங்கன்றா. இங்க கவர்னர் ஃபோர்ஸ் பண்ற. அதுக்கப்புறம் இந்த டிஓ மேட்ட இன்கொயரி எடுக்கிறார். இளங்குமரன் வந்து கதைக்கிறார். உங்களுக்கு திஸ் இஸ் அ பேட்டர்ன். அதுக்கு இல்ல ஸ்ரீதரன் அங்கால பக்கத்துல இருந்து இப்ப இருக்கிற நொதர்ன் ப்ராவின்ஸ் இப்ப இருக்கிற செக்ரட்டரிக்கு கோல் அடிக்கிற, அம்மா நான் ஸ்ரீதரன் கதைக்கிறேன். ஐ கனெக்டட் தட். அதுக்கு பிறகு எங்களுக்கு கடிதம் வருது, we won't give you the inquiry நடந்துகிட்டபடியா தரமாட்டேன். we connected that. அந்த மென்டாலிட்டி இருக்க மாட்டா, you are an intelligent person. I connected lot of things. தம்பிராசாவை அப்படிதான் கனெக்ட் பண்ணினேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இந்த கோழிகள் இன்றைக்கு வேலையெல்லாம் போயிருக்கிறான், எப்பயோ நான் கனெக்ட் பண்ண வெட்டிட்டேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? That's how you become intelligent. Think. Let's go to the next. 8. You think before reacting. You don't let emotions control every decision. விடயம், ஒவ்வொரு விடயங்கள் செய்யறதுக்கு முன்னம் ஆழமா திங்க் பண்ணுவோம். தனிமையில இருக்கிறவன் எப்பவுமே சிந்திச்சு கொண்டுதான் இருப்பான். ஒருத்தன் பேசுறான்ன்றதுக்காக ரிப்ளை பண்ணி அடிக்க போறவன் முட்டாள். அதை சொல்றது ரியாக்ஷன் உண்டு. ஒருத்தன் பேசுறான் என்றால் அமைதியா இருந்து போட்டு ஆறுதலா ஜோதிச்சு போட்டு மாஸ்டர் பிளான் அடிச்சு திருப்பி கொடுக்குறதுன்றது ஆக்ஷன். ஆக்ஷனுக்கும் ரியாக்ஷனுக்கும் உள்ள வித்தியாசம். பேசிக்க திருப்பி பேசுறது ரியாக்ஷன், அடிக்கிறது திருப்பி அடிக்கிறது ரியாக்ஷன். பட் சில நேரங்களில் டிஃபெண்ட் பண்ண வேண்டியிருக்கும், அது வேற பிரச்சனை. பட் வி ஹேவ் டு திங்க். அந்த கிரீன் கிராஸ் வீடியோவும் இல்லை பிள்ளை, அப்ப நாங்க திங்க் பண்ணி இருந்தா அதை போட்டிருக்கோம். ஆனால் அப்படி ஒரு தேவையும் இல்லை எங்களுக்கு. அந்த நேரத்துல காப்பாற்ற வேண்டிய நேரத்துல காப்பாத்தினாங்க. சோ ஒரு விடயங்கள் செய்யறதுக்கு முன்னாடி பல தடவை நீங்க சிந்திக்கிறீங்களா? யூ ஆர் an intelligent person. 9. You admit when you're wrong. Your ego doesn't stop you from learning. 9வது விடயம்,
யூ அட்மிட் when you are wrong. நான் அட்மிட் பண்ணியிருக்கிறேன் நான் பிள்ளையான இடங்கள்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உள்ளூராட்சி தேர்தல் நடக்கைகள்ல எங்களுடைய நொமினேஷன் ஃபார்ம்ல கன்னடங்கள்ல பிளவிட்டு இருக்கிறோம்ன்றது ஐ அட்மிட். ஒவ்வொரு விடயங்கள் செய்யறதுக்கு முன்னாடி ஆழமா திங்க் பண்ணும். நீங்கள் விட்ட பிழைகளை நீங்கள் எண்டைக்கு ஏற்றுக்கொள்றீங்களோ அன்றைக்கு தான் அந்த பிழைகள்ல இருந்து சிந்திக்க ஆரம்பிப்பீங்க. நீங்கள் வெளிப்படையாகவே சொல்லணும் நாங்க பிழை விட்டுருக்கோம். எஸ், அதுதான் கனவேர்ல இருக்கிறார்கள் இருக்கிற பிரச்சனை. they are not intelligent people, they don't know, they don't admit. சரிதானே? சோ எப்பவுமே ஞாபகம் வச்சு கொள்ளுங்க, நீங்கள் விட்ட பிள்ளைகளை வெளிப்படையாக சொல்லி நீங்க அட்மிட் பண்றீங்களா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் இன்றைக்கு நாளைக்கு என்னுடைய உதாரணங்க சொல்றேன். இன்றைக்கு சொல்றேன், நான் இன்டெலிஜென்ட் பர்சனாக இந்த வீடியோ இல்லை. இவையெல்லாம் இருக்குண்டால் உங்களுடைய லைஃப் சக்சஸ்ஃபுல்லா மாறும். யூ வில் ஆல்வேஸ் பி a சக்சஸ்ஃபுல் பர்சன். இல்லை என்றால் டெவலப் பண்ணி கொள்ளுங்க. எப்பவுமே நாங்கள் விடுற பிள்ளைகளை நாங்க ஏற்றுக்கொள்றதுக்கு தயாரா இருப்போம். லாஸ்ட் 10. You constantly analyze yourself. You reflect on your actions, decisions, and habits because you're always looking for ways to improve. How many of these signs describe you? Comment your number from 1 to 10 and share which sign surprised you the most. விடயம் எப்பவுமே நீங்கள் உங்களை பற்றி உங்களுடைய பாசிட்டிவ் என்ன, உங்களுடைய நெகட்டிவ் என்ன பிளவிடுறோம், எங்க இம்ப்ரூவ் பண்ணணும் என்று நீங்கள் எப்பவுமே அனலைஸ் பண்ணி கொண்டிருக்கிறீங்களா? இல்லாம சும்மா டெய்லி சாப்பிட்டோமா, வேலைக்கு போகணுமா, வந்த மாதிரி இருக்கிறீங்களா? இல்ல வாழ்க்கையில ஏதாவது ஒன்றை சாதிக்கணும் என்று சொல்லி நீங்க உங்களை நோக்கிய கேள்விகளை கேட்டு அனலைஸ் பண்ணி கொண்டிருக்கிறீங்களா என்றால் யூ ஆர் an intelligent person. இதுல 10 விடயங்கள் சொல்லி இருக்கிறேன். இதுல எத்தனை உங்களுக்கு சரி வருது என்று சொல்லுங்க. சரிதானே? எத்தனை இது உங்களுக்கு உண்மையாவே இருக்கண்டு. என்ன பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் இதுல 10 என்னிட இருக்கு நினைக்கிறேன். நீங்கள் அதுக்கு உதாரணமா பார்த்திருக்கலாம். இவன் நான் எத்தனையோ என்ன செல்ஃப் அனலைசிஸ் வீடியோ போட்டிருக்கேன். நான் என்னென்ன பிளவிட்டிருக்கேன் செல்ஃப் அனலைசிஸ். ஈகோ இல்ல, எப்பவுமே நான் ஓப்பனா அட்மிட் பண்ணி இருக்கிறேன். எப்பவுமே நான் ஒரு விடயங்களை திங்க் பண்ணி கதைச்சிருக்கிறேன். எப்பவுமே சிலதுகள் மாஸ்டர் பிளானோட, சிலதுகள் பயங்கர லாங் டேர்ம் பிளானோட கதைச்சிருக்கிறேன். அதுல ஓப்பனா அவங்களுக்கு சொல்லுறாரு. சோ 10க்கு 10 நான் நினைக்கிறேன் 10க்கு அட்லீஸ்ட் 9.5 ஆகுது என்னோட இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த நம்பிக்கை ஃபர்ஸ்ட் நீங்க நம்பணும்டா. அப்ப உங்களோட இதுகள் இருக்குண்டு இருக்கா இல்லையா என்று யோசிக்கிறவன் ஒரு புத்திசாலியா வர முடியாது. சோ இந்த இதுல எத்தனை இருக்குன்றப்ப நீங்க யாரண்டே தெரியாது தானே. சோ இந்த வீடியோ ஃபுல்லா பாத்துருந்தீங்கடா கீழே 6 5 எத்தனை ஆண்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த 10ல எத்தனை ஸ்கோர் இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. முதலாவது. ரெண்டாவது, இதுல மோஸ்ட் இன்டெலிஜென்டான விடயம் என்னது என்றத கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. சோ உங்களை நீங்களே இம்ப்ரூவ் பண்ற. நான் இந்த வீடியோக்கள் போடுறது இளம் சமுதாயத்துக்காக. சும்மா வாழ்ந்தமா வெளிநாட்டுங்களா அசலம் அடிச்சு போலமா வீட்டு காணிய வைக்கலாமாடி வாங்கடா வாங்கோ. நாங்கள் எங்களை இந்த வீடியோ கூட பாதிக்கமாக இருந்தால் ஓகே, அர்ச்சுனானா மாதிரி நானும் பெறணும் என்றால் ஒரு நாளைக்கு நீ இதே மாதிரியே வீடியோ போட்டு கொண்டிருப்பாய். என்ன பல விடயங்கள் ஆழமா சிந்திச்சு நீங்க வீடியோ போட்டுருப்பீங்க. இல்லையண்டா டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் வேலை கிடைக்கும் வரைக்கும் வேலையில்லா பட்டதாரிகளா தான் போராடி கொண்டிருப்பீங்க. நீங்க வேலையில்லா பட்டதாரிகளா போராடி கொண்டிருக்க போறீங்களா? அல்லது டிஓ மேல படம் எடுக்கிறேன்னு சொல்லி போட்டு ஸ்ட்ரைக் பண்ணாண்டு ஒரு ஆள் இருக்க போறீங்களா? இல்ல நீங்க LLB முடிச்சுட்டு திருப்பி அது கோர்ஸ்ல இருந்த உழைச்சு நீங்க ஒரு மனிதனாக முன்னேற போறீங்களான்றது இந்த வீடியோவுக்கு பிறகு நீங்கள் டிசைட் பண்ணி கொள்ளுங்க. இது உங்களுடைய டைம். நன்றி, வணக்கம். டாக்டர் அர்ச்சுனா. வருக வருக தமிழா, வழியில் இடரும் பகைகள் எரிய வருக வருக தமிழா, உன் விழியில் வழியும் நீரை துண்டை வெளியில் வருக தமிழா. கண்ணில் வழியும் நீரை துடைக்கே வாருங்கள், கண்ணில் வழியும் நீரை துடைக்கே வாருங்கள். எங்கள் காவிய நாயகன் பாதையிலே அணி சேருங்கள், எங்கள் காவிய நாயகன் பாதையிலே அணி சேருங்கள்.